Hi friends, இது உங்க ஷேர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சேனல். நம்ம சேனல்ல வந்து நிஃப்டியோட சார்ட் வந்து டே டு டே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து இன்னைக்கு நேற்று ஈவினிங் போட்ட சார்ட் இது. ஸோ இன்னைக்கு 5th 9/2024 இன்னைக்கு சார்ட் எப்படி போச்சுன்னு பாருங்க. ஸோ இன்னைக்கு வந்து 9:15 to 9:32 செல்லு கரெக்டா போச்சு. இது கரெக்டா போச்சு, ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்க. இந்த இடம் வந்து சைட்வேஸ்ல போச்சு, நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஸோ இதுவும் கரெக்டா போச்சு. இதுவும் பாத்தீங்கன்னா 10:35 இருந்து இதுவும் வந்து இது ரெண்டுமே கரெக்டா போச்சு. ஸோ இது எல்லாமே முக்காவாசி கரெக்டா போச்சு. இந்த இடம் டவுட் சொன்னேன் நான் உங்ககிட்ட. இது பாத்தீங்க அப்படின்னா டெலிகிராம் லிங்க்ல நான் வந்து 1:13 கரெக்டா 1:15 நான் வந்து டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணியிருந்தேன். 1:22 இருந்து 2:20 வரைக்கும் பை, 2:20 இருந்து கீழே போகும் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். ஸோ டெலிகிராம்ல ஜாயின் பண்ணவங்க நல்லா ப்ராஃபிட் பண்ணிருப்பாங்க. நான் என்னதான் வீடியோ போட்டாலும் நான் தான் டெலிகிராம் ஜாயின் பண்ணுங்கிறேன். ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் வந்து மறுபடியும் வீடியோ போட முடியாது. ஸோ டெலிகிராம்ல தான் போட முடியும், சரிங்களா? ஸோ அதில் நான் குயிக்கா போட்டுருவேன், நீங்களும் வந்து பார்த்துக்க முடியும். ஏன்னா இதுல நான் மிஸ்டேக் பண்ணலாம். ஸோ நான் அதை பார்த்துட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சீக்கிரமா பாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால டெலிகிராம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க, ஜாயின் பண்ணாதவங்க. ஓகே, ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இது கூட வந்து நான் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். இந்த 2.5 to 2.50 வந்து சரியான ப்ரெடிக்ஷன் இது. ஸோ கரெக்டா வந்து போச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன கொடுத்திருந்தேன்னா 1:22 to 2:20 பை கொடுத்திருந்தேன். 2:20 to 3:30 வந்து செல்லு கொடுத்திருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1:22 வந்து சைட்வேஸ் அப்போல போச்சு. கரெக்டா அந்த 2:20க்கு வந்து சரியான ஃபால் இருந்தது. ஸோ பர்ஃபெக்டா போச்சு இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு சார்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து 6. ஓகே, நாளைக்கு வந்து 6. நாளைக்கு வந்து சார்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாளைக்கு 9:35 to 10:10. நாளைக்கு வந்து இங்க பாருங்க, நாளைக்கு ரொம்ப இருக்கிற ப்ரெடிக்ஷன்லயே நாளைக்கு ரொம்ப டஃபா இருந்தது எனக்கு. ஸோ அதனால வந்து நாளைக்கு வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றது கொஞ்சம் கம்மியா இன்வெஸ்ட் பண்ணுங்க, சரிங்களா? எனக்கு வந்து நாளைக்கோட ப்ரெடிக்ஷன்ல வந்து எப்பவுமே ஒரு 90% நான் கான்பிடண்டா கொடுப்பேன். நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கு, சரிங்களா? அதனால உங்க நீங்க இன்வெஸ்ட் பண்றதுல ஒரு 30% பண்ணீங்க, 70% கம்மி பண்ணீங்க, சரிங்களா? ஏன்னா ரொம்ப அக்யூரேட்டா வருமானு தெரியல எனக்கு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இன்னைக்கு எப்படி 90% போச்சு, அதே மாதிரி நாளைக்கு ஒவ்வொரு நாளும் போகுமான்னு சொல்ல முடியாது. ஆனா எனக்கு தெரியும் இது போகும் போகாதுன்றது ஓரளவுக்கு அசீவ் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அதனாலதான் நான் இன்னைக்கு கரெக்டா பாருங்க, நேத்தே சொல்லியிருந்தேன் கீழே போகுமா தெரியாது, மேல போகுமான்னு தெரியாது ஆஃப்டர் 1 o'clock. ஸோ அதனால வந்து அந்த இடத்த அவாய்ட் பண்ணுங்கன்னு போட்டிருந்தேன் கிளியரா உங்களுக்கு. பட் இருந்தாலும் டெலிகிராம்ல கிளியரா கொடுத்துருந்தேன், சரிங்களா? இன்னைக்கு 5th செப்டம்பர் அன்னைக்கு கரெக்டா 1:22 இருந்து 2:20 வரைக்கும் பாத்தீங்கன்னா சைட்வேஸ் அப் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் கீழே ஒரு பயங்கரமான ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவா வந்து இன்னைக்கு போட்டிருந்தேன், போஸ்ட் பண்ணிருந்தேன் டெலிகிராம் லிங்க்ல. ஸோ 9:35 to 10 சைட்வேஸ் செல், ஓகேங்களா? 10:10 to 10:25 by 10:30 to 10:45 sideways sell. $10.55 to 11:25 sideways sell.
இந்த மாதிரி ரெண்டு இது கண்டினியூஸா வருது பாத்தீங்களா, இதெல்லாம் நீங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். கண்டினியூஸா வரதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்க. பட் இந்த 10:30க்கு 10:45 டு 10:55 எங்கன்னு கேட்டீங்கன்னா அங்க ஒரு பை கேண்டில் வரலாம். புரியுதுங்களா? இது ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு கேப் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேப்ல ஒரு பை வரலாம். அதனால அது பைன்னு கொடுக்க முடியாது உங்களுக்கு, கரெக்டுங்களா? சோ அதனால இந்த கேப் கூட க்ளோஸ் பண்ணிட்டு இந்த கேப்ல ஓபன் பண்ணுங்க ட்ரேடிங். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த கேப் கொடுக்குறேன் நான். புரியுதுங்களா? இங்க பாருங்க 10:30 டு 10:45, அப்போ 10:45 டு 10:55 குள்ள என்ன வரும்னா பை கேண்டில் வரலாம். அது பெருசா கூட இருக்கும் அந்த கேண்டில். சோ அதனால இதுக்குள்ள ட்ரேட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும் எப்பவுமே இந்த டைமிங் குள்ள. சரிங்களா? சோ இது வந்து இழுத்துட்டே போகுதுன்னு சொல்லிட்டு இங்க இருந்து இங்க நீங்க செல்லு வச்சுக்க கூடாது. நான் இது கொடுக்குறேன் அப்படின்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் இந்த டைம் வரைக்கும் வச்சுக்க கூடாது. சப்போர்ட்ல பை பண்றீங்கன்னா ரெசிஸ்டன்ட்ல செல் பண்ணிடணும். அது பிரைஸ் ஆக்ஷனா இருந்தாலும் சரி, நீங்க பிவட் டேபிள் வச்சு நீங்க பண்ணாலும் சரி. புரியுங்களா? அது அப்படின்னா தான் நீங்க ப்ராஃபிட் பண்ண முடியும், இல்லைன்னா லூஸ் தான் பண்ணுவீங்க. ஏன்னா இது இன்ட்ராடே. இப்போ நான் உங்களுக்கு அன்னைக்கு இந்த ஸ்டாக் கொடுத்தேன், ஸ்டீல் கேஸ்ட்னு ஒன்று கொடுத்தேன். இது பாத்தீங்கன்னா 20% ஏறி இருக்கு. கொடுத்து நான் ஒன் வீக் கூட ஆகல எனக்கு தெரிஞ்சு. பட் இது எல்லாமே வந்து நம்மளால ஷூரா வந்து ஒவ்வொரு ஷேர்ல வந்து 20% மோர் தென் எடுக்க முடியும். சரிங்களா? அதுவும் வந்து நம்ம சேனல்ல போட்டுட்டு தான் இருக்கும். நீங்க டெலிகிராம் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சோ அப்போ வந்து 10:55 டு 11:25. ஓகே, இப்போ 11:25ல இருந்து உங்களுக்கு 11:25ல இருந்து 11:40 வரைக்கும் பை. 11:25ல இருந்து 11:40 வரைக்கும் பை. 11:40ல இருந்து 12:11 வரைக்கும் 12:10 வரைக்கும் சைட்வேஸ் செல். 12:11ல இருந்து 12:10ல இருந்து 12:30 by 12:30 by 12:30ல இருந்து 12:45 வரைக்கும் sideways sell. 12:45 12:55 by. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் 10 மினிட்ஸ் இருக்கிறது, இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? நான் கொடுத்துக்கிறேன், இந்த கேப் கொடுக்குறேன் அப்படின்னா க்ளோஸ் பண்றதுக்காக கொடுக்குறேன். ஓகேங்களா? ஏன்னா இங்க பொசிஷன் வச்சிருப்பீங்க, டக்குனு ஒரு பை கேன் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸோ உங்க நல்லது தான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த கேப்ல ஒரு பை இருக்கு, அதையும் நீங்க மறந்துடாதீங்க. அப்புறம் 12:55 to 15 ஸ்ட்ராங் செல். இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் கிடைச்சா நிஃப்டி சார்ட்ல கண்டிப்பா வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம். 15 to 35 வரைக்குமே சைட்வேஸ் செல் தான். சரிங்களா? ஸோ 35க்கு நான் இங்க கொடுத்துட்டேன், 15க்குன்னு சொல்லிட்டு ஒரு செல்லை போட்டுட்டு 35 வரைக்கும் நீங்க அதை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க பண்ணக்கூடாது. கரெக்டா 15ல கரெக்டா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிடைச்சதுன்னா செல்லு கொடுத்துட்டு நடுவுல எப்போ வேணா அந்த வந்து சப்போர்ட்டை தொடும் பாத்தீங்களா, அப்போ நீங்க க்ளோஸ் பண்ணிடணும். இப்படிதான் நம்ம சார்ட்டை பார்த்து நீங்க ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? சும்மா ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இது இன்ட்ராடே.
317 by by 317 to 330 செல். ஸோ இது வந்து ஒரு இப்படி ஒரு சைட்வேஸ்ல போயிட்டு அப்படியே சர்க்குன்னு இறங்கலாம். ஸோ இப்படி வேணா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இந்த பையெல்லாம் எடுக்காதீங்க. இந்த இடத்துல என்ட்ரியே வேண்டாம், அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் 12 இது கூட எடுக்கலாம். சைட்வேஸ் எந்த இடம்லாம் கேப் பெருசா இருக்குன்னு பாருங்க. 1120 1140 இருந்து 1210 இது கூட எடுங்க. பட் இதெல்லாம் வந்து இப்படியும் வேண்டாம். ஏன்னா சைட்வேஸ் ஒரு ஸ்ட்ராங் செல் இருந்தா பரவாயில்ல, சைட்வேஸ். ஸோ மோஸ்டா இங்கெல்லாம் உங்களுக்கு வந்து என்ட்ரி கிடைக்காது ரொம்ப. நாளைக்கு மார்க்கெட் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சார்ட்டை பார்த்தாலே எப்படி இருக்கு சார்ட்டு, ஒன்றும் இல்லை. இங்க பாருங்க, இப்படி இப்படியே போயிட்டு ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு செல்லர்ஸ்க்கான டேவா தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது கையில காசு ஒரு 5 லட்ச ரூபா வச்சிருந்தாங்கன்னா ஒரு 200 குவான்டிட்டி எடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து செல்ல போட்டுட்டாங்கன்னா, ஏன்னா அது வந்து ஒரு சைட்வேஸ் செல்லுன்னும் போது அவங்களுக்கு டைம் டீக்கேவும் காசு தான் அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து கீழே போயிட்டு டக்குனு ஒரு மேலே போகும், கீழே போயிட்டு டக்குனு ஒரு மேலே போகும், கீழே ஒரு ப்ரெஷர் ரொம்ப கீழேயும் போகாது, மேலே போயிட்டு ஒரு சைட்வேஸ், மேலே போயிட்டு ஒரு சைட்வேஸ். அந்த மாதிரி ஒரு மொமெண்டம் இருக்கலாம் நாளைக்கு சார்ட்ல. ஸோ நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குன்னு. ஏன்னா நாளைக்கு எனக்கு பெருசா நான் ட்ரேட் எடுக்க போறது இல்லை. சரிங்களா? அவ்வளவுதான். பெருசா இந்த இடத்துல ஒரு இடத்துல மட்டும் ஒரு ஸ்ட்ராங் செல் இருந்ததுல இந்த ஜோன்ல நான் ட்ரை பண்ணுவேன். இதெல்லாம் கரெக்டா போச்சுன்னா நான் இங்க ட்ரை பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன். ஏன்னா இங்கெல்லாம் எனக்கு டவுட் இருக்குன்னு சொல்லிட்டேன் நான். சரிங்களா? இந்த இடம் ஒரு 3 இது கரெக்டா போகுது அப்படின்னா நீங்க 4வது இடத்துல இருந்து ட்ரை பண்ணுங்க. எடுத்த உடனே இவர் சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணக்கூடாது. ஒரு 3 லைன் கரெக்டா போதா 4வது லைன்ல இருந்து நீங்க ட்ரை பண்ணணும். டெய்லி அப்படிதான் பண்ணணும் சார்ட். சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து தப்பா போகலாம். இட்ஸ் அன்பிரடிக்டபிள். ஓகேங்களா? ஸோ அதனால எனிதிங் கேன் ஹேப்பன். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் லிங்கை ஜாயின் பண்ணிங்க. ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனா நான் மறுபடியும் வீடியோ போட முடியாது. சரிங்களா? உங்களுக்கு வந்து அதுல தான் நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். அந்த டைம்குள்ள நான் கொடுத்துருவேன் ஏதாவது நோட்டிபிகேஷன் இருந்ததுன்னா. மற்றபடி நீங்க வந்து வீடியோ பார்க்கலாம். ஓகே, உங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நிறைய பேர் பாக்குறீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரீங்க வீடியோ பார்த்துட்டு. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்லேயே வந்து ஒரு சேனல் ஓபன் பண்ணி ஒரு 1 மந்த் ரொம்ப நாளா இருக்கு. பட் 1 மந்த் ஆக்டிவா இருக்கேன். ஸோ 1 மந்த்ல எனக்கு ஒரு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வந்து வருது, பட் ஃபீட்பேக்ஸும் நிறைய வருது. பட் இருந்தாலும் வந்து ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. கொடுத்துட்டு உங்க சோஷியல் நெட்வொர்க்ல ஃபார்வர்ட் பண்ணுங்க. நிறைய வியூஸ் போச்சு அப்படின்னா நான் பேங்க் நிஃப்டியும் கொடுக்குறேன் உங்களுக்கு. சரிங்களா? பேங்க் நிஃப்டியும் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.